குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆறாம் பாடம் அதில் மூணாவது பார்ட் 3 நம்ம பார்க்க போகிறோம். 6th லெசன் பேங்கிங்கில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரூரல் கிரெடிட். இந்திய ரிசர்வ் வங்கியும் கிராமப்புற கடனும். இந்தியா மாதிரி வளரும் நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த வங்கியானது உங்களுக்கு விவசாயம் மற்றும் தொழிலுக்காக வளர்ச்சிகள்லையும் ரொம்ப அவங்க பங்கு பெறுறாங்க. அது ஒரு டெவலப்பிங் எக்கானமி லைக் இந்தியா. The central bank of the country cannot confine itself to the monetary regulation only. வெறும் பணவியல் கொள்கை மட்டும் அவங்க செய்கிறது மட்டும் இல்லை, அது தவிர and it is expected that it should take part in development function in all sectors, especially in the agriculture and industry. விவசாயத்துக்கும் தொழில்துறைகளுக்கும் வளர்ச்சியிலும் அவங்க பங்கு பெறுறாங்க. அடுத்து விவசாயத்துறை நிதியளிப்பில் இந்திய ரிசர்வ் வங்கியின் பங்கு. ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். ஷார்ட்டாக சின்ன 2 மார்க் அப்படி கொஸ்டினில் கேட்பாங்க. இது விவசாயத்துறையில் நிதியளிப்பு எப்படின்னா, இப்போ இந்திய ரிசர்வ் வங்கி எடுத்துட்டிங்கன்னா விவசாயத்துறைக்கான நிதியளிப்பில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா இந்தியாவே ஒரு விவசாய நாடு தான். இப்போ விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடன் வசதி, இந்த பற்றாக்குறை, இந்த காரணங்களால் ரிசர்வ் வங்கியின் பொறுப்பு இதில் ரொம்ப அதிகமாகுது. அதனால அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட தனது பங்கின் முக்கியத்துவம் கருதி இந்திய ரிசர்வ் வங்கி விவசாயத்திற்கான தனியான விவசாய கடன் முறையை துவக்கியது. அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அவங்க தொடக்கியிருக்காங்க. அவங்க ஏன்னா the bank's responsibility in this field had been increased due to the predominance of agriculture in the Indian economy and the inadequacy of the formal agencies to cater to the huge requirements of the sector. இதன் காரணமாக அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, ஆர்பிஐ set up a separate agriculture credit department, விவசாய கடன் துறை அப்படின்றத உண்டாக்கி அதனால விவசாயத்துக்காக தன்னுடைய பங்கை இன்னும் அதிகப்படுத்துறாங்க. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் டிபார்ட்மெண்ட், விவசாய கடன் துறையின் பணிகள். இது 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒன்லி 3 பாயிண்ட்ஸ் தான். ஒன் வேர்டில் நீங்கள் எழுதிடலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா விவசாய கடன் துறையின் பணிகள். அதில் ஃபர்ஸ்டே பணி என்ன செய்கிறாங்க பாருங்க, நல்ல எக்ஸ்பர்ட், அதாவது நிபுணத்துவம் பெற்ற அலுவலரை நியமித்து விவசாய கடன் தொடர்பான அனைத்து வினாக்களையும் ஆய்வு செய்கிறாங்க. அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை, அதாவது டு மெயின்டைன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் டு ஸ்டடி ஆல் கொஸ்டின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். விவசாய கடனை பற்றி நல்ல நிபுணத்துவம் தெரிஞ்ச ஆட்களை அதில் நியமித்து அதன் மூலமாக என்ன நடக்குதுன்றதை அவங்க ஆய்வு செய்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைய அரசு, மாநில அரசும் மாநில கூட்டுறவு வங்கிகள் இதர வங்கி நடவடிக்கைகளில் நிபுணத்துவம் வாய்ந்த ஆலோசனைகளை வழங்குது. டு ப்ரொவைட் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் அதர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ். அவங்களோட ஆலோசனைகளை இந்த வங்கிகள் மூலமாக இந்த வங்கிகளுக்கெல்லாம் அவங்க வழங்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டு ஃபைனான்ஸ் த ரூரல் செக்டார் through eligible institutions engaged in the business of agricultural credit and to coordinate their activities. ஊரகத்துறைக்கு தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் மூலமாக விவசாய கடன் வழங்குறது. ஊரகத்துறைனா என்னன்னா கிராமப்புறங்கள்ல பேங்க் மட்டும் இல்லாம தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் மூலமா அவங்க என்ன செய்யறாங்க, விவசாய கடனை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி காரியங்களை ஒருங்கிணைப்பது. இது 3 தான் முக்கியமான பணிகள். அப்ப பணிகள்னு இந்த 3 பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். அதை ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது இதே தான் வருது. The duties of the RBI in agricultural credit were much restricted as it had to function only in an ex officio capacity, being the central bank of the country. It could not lend directly to the farmers, but the supply of rural credit was done through the mechanism of refinance with the institution specializing in rural கிரெடிட். விவசாய மேம்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் பங்கு மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இது நேரடியாக விவசாயிகளுக்கு கடனை வழங்காம அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, ஊரக கடன் வழங்குறதுல தேர்ச்சி பெற்ற நிறுவனங்கள். முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பணிகள்லேயே நான் 3வது பாயிண்ட் சொன்னேன். தேர்ச்சி பெற்ற நிறுவனங்கள் மூலமாக மறுகடனாக வழங்கி வராங்க. இப்போ ரிசர்வ் வங்கி தனக்கு கீழே உள்ள மாநில கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், இந்த 3 அடுக்கு முறை வழியாக கடனை வழங்குது. தான் டைரக்டா வழங்குறது மட்டுமல்லாமல் அதே தான் இங்கேயும் அதே தான் வந்திருக்கு பாருங்க. என்னென்ன எதன் மூலமாகலாம் வழங்குறாங்க பாருங்க. கோஆபரேட்டிவ் பேங்க், சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், the primary societies may borrow from central cooperative bank and the later may borrow from the apex or the state cooperative bank, both central and state, which in its turn
might get accommodation facilities from the RBI. அதுக்கடுத்து பார்த்தோம்னா RBI was providing medium term loans also for a period exceeding 15 months to 5 years for reclamation of land, construction of irrigation works, purchase of machinery, etc. அப்போ இந்த இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பருவகால விவசாய பணிகள் மற்றும் விவசாய பொருள் சந்தை தொடர்பாக குறுகிய கால கடன்களை அல்லது பயிர்க்கடன்களை வழங்குது. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் ஆர் கிராப் லோன்ஸ் இந்த பயிருக்கான கடன் இதை வழங்கி வந்தது. இதுக்காக மாநில கூட்டுறவு வங்கிகள் அரசு பத்திரங்கள் மற்றும் நில வள வங்கி அந்த கடன் பத்திரங்களையும் ஈடா வச்சுட்டு என்ன பண்றாங்க, 15 மாத கடன் ரிசர்வ் வங்கி வழங்கி வந்தது. இதே போல நிலத்தினை எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, நிலத்தோட தரத்தை மேம்படுத்துதல், பாசன வசதி ஏற்படுத்துதல், எந்திரங்கள் வாங்குறது, இந்த நோக்கங்களுக்காக. அப்புறம் 15 இருந்து 5 ஆண்டுகள் வரையிலான மத்திய கால கடன்களும் மீடியம் டேர்ம். அதுக்கப்புறம் நிலத்தினை முற்றிலுமாக மாற்றுவது இல்லைன்னா பழைய கடன்களை திருப்ப செலுத்த உதவுற வகையில் 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நீண்ட கால கடன்களையும் இது வழங்கி வந்தது. அதுதான் இது நம்ம இதில் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் என்ன செய்றாங்க பாருங்க, வித் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் இப்போ பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட். ரிசர்வ் வங்கியிடம் அதாவது இதுக்கப்புறம் அடுத்ததுல என்ன பார்க்குறோம்னா 1982க்கு பிறகு விவசாய கடன் சம்பந்தமான எல்லா பொறுப்புகளையும் நபார்டு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியில இருந்து பெற்றுக்கொண்டது. அதிலிருந்து ஊரக கடன் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த நபார்டு வங்கி தான் செய்யுது. நபார்டு அப்படின்னா NABARD. With the establishment of National Bank for Agriculture and Rural Development, all the functions of the RBI relating to agricultural credit has been taken over and looked after by NABARD since 1982. அடுத்து next, the Agricultural Refinance Development, ARDC, Refinance. இப்போ ஃபார்மர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்றாங்க, விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் அப்படின்னா என்னன்னா, விவசாயிகளுக்கு மத்திய மற்றும் நீண்ட கால கடன்கள் அதிகம் தேவை இருந்த போதிலும் அதை பெறதுல சிக்கல் இருக்குது. நீண்ட கால கடன் பெறதுல இதனால இவ்வகை கடன்களை அளிக்கும் ஒரே அமைப்பு நிலவள வங்கிகள் தான் ஆகும், அதாவது லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். ஆனா அந்த வங்கிகள் பாருங்க போதுமான அளவு வெற்றி அடையாமல் பின்தங்கி இருந்த காரணத்தினால இதை வந்து இந்த நோக்கத்திலான கடன்களின் தேவை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வந்தது. இந்த இடைவெளியினை போக்குறதுக்காக பல்வேறு விவசாய மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதி ஆதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் ஜூலை 1, 1963 விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம்னா என்ன, இப்ப இந்த கடன் வழங்குறதுல இந்த ரீஃபைனான்ஸ் ஃபார்மர்ஸ் வந்து இந்தியா ரிக்வயர் மெயின்லி மிட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் and they face a lot of difficulties in getting them. அதை வழங்குறதுல அதை பெறுறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸை அதை நியமிக்கிறாங்க. அது மட்டும் போதாதுன்னு இதோட இந்த முக்கியமான காரணங்களுக்காக இந்த ARDC, அதாவது என்னன்னா, the organization called the Agricultural Refinance Development Corporation was established by an act of Parliament and it started functioning from July 1st, 1963. இப்போ இதோட objectives of the ARDC, விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகத்தின் நோக்கங்கள். அதில் 2 நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ரெண்டு நோக்கங்கள் முக்கியமானது என்னன்னா, மத்திய நிலவள வங்கிகளும் மாநில கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பட்டியல் வங்கிகள் ஷெட்யூல்ட் பேங்க்ஸ் தகுதி வாய்ந்த அமைப்புகளுக்கு தேவையான மறுநிதியினை வழங்குது. யாருக்கு மறுநிதி வழங்குதுன்னா, டு ப்ரொவைட் நெசசரி ஃபண்ட்ஸ் பை வே ஆஃப் ரீஃபைனான்ஸ் டு எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷன் such as the Central Land Development Banks, State Cooperative Banks and Scheduled Banks. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, to subscribe to the debentures floated by the Central Land Development Banks, State Cooperative Banks and Scheduled Banks provided they were approved by the RBI. இந்திய ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட முதல்ல வந்து வெறும் மத்திய நிலவள வங்கி, மாநில கூட்டுறவு வங்கி, பட்டியல் வங்கிகளுக்கு அந்த அமைப்புகளுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய நிலவள வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பட்டியல் வங்கிகள்.
அவங்க வெளியிட கடன் பத்திரங்களையும் வாங்கி அதன் மூலமாகவும் நிதியளிப்பு செய்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி. இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் என்னன்னா வட்டார ஊரக வங்கிகள். One of the important points of 20 points economic program of Mrs. Indira Gandhi during emergency was the liquidation of rural indebtedness by stages and provide institutional credit to farmers and artisans in rural areas. என்ன பண்றாங்க, 20 அம்ச திட்டம்னு நம்ம முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும் பொழுது அவங்க 20 அம்ச திட்டத்தில் எதுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னா, இந்த ஊரக நிதி வழங்கும் நிறுவனங்கள் அடுத்த முக்கியமான வங்கி அமைப்பு இந்த வட்டார ஊரக வங்கிகள் தான். இது கிராமின் வங்கிகள் அப்படின்னு இதை சொல்லலாம். கிராமின் வங்கிகள்னு இது அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் மறைந்த பிரதமர் அவங்க திருமதி இந்திரா காந்தி அவர்களோட 20 அம்ச பொருளாதார திட்டத்தில் ஒரு முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் வசிக்கிற விவசாயிகள் மட்டும் இல்லாமல் கைவினைஞர்கள், கைத்தொழில் செய்கிறாங்க பாருங்க, கைவினைஞர்கள், அவங்க எல்லாரையும் அவங்களோட கடன் சூழல்ல இருந்து அவங்களை எப்படியாவது விடுவிக்கணும் அப்படின்றதுக்காக 20 அம்ச திட்டத்தில் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் அவங்க கொடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரி வட்டார ஊரக வங்கிகள் 1975 ஆரம்பிக்கப்பட்டன. இவைகளுக்கான மூலதனம் பாருங்க 50% மைய அரசாலையும் 15% மாநில அரசாலையும் அடுத்து 35% நடத்துகின்ற வணிக வங்கிகளாலும் அளிக்கப்பட்டு வந்தன. அவ்வளோதான். இது முக்கியமானது. இப்போ இதில் என்ன ஃபர்ஸ்ட் என்ன நான் சொன்னேன், இந்த மாதிரி 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் கொடுத்தாங்கல்ல, அவங்க அதுலேயே ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நியூ எக்கனாமிக் ப்ரோக்ராம் தட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட் அப் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆர்ஆர்பி ஆன் 1975. அதே தான் ஃபர்ஸ்ட் 50% யார் இதை ஏற்றுக்கிறது, த ஷேர் கேபிட்டல் ஆஃப் ஆர்ஆர்பி இஸ் சப்ஸ்டைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு 50%, ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம மாநில அரசு 15%, அப்புறம் பார்த்தீங்கன்னா வணிக வங்கிகள் ஸ்பான்சரிங் வணிகள் கமர்ஷியல் பேங்க்ஸ் 35%. அடுத்து the main objective of the RRB. The main objective of RRB is to provide credit and other facilities particularly to the small and marginal farmers, agricultural laborers, artisans and small entrepreneurs so as to develop agriculture, trade, commerce, industry and other productive activities in the rural areas. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, வட்டார அரசு வங்கிகளுக்கான சலுகைகள், கன்செஷன்ஸ் அப்படின்னா சலுகைகள். இந்த ஆர்ஆர்பி வட்டார ஊரக வங்கிகளுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்குறாங்கன்னா, ஆரம்பத்தில் பார்த்தோம்னா பங்கு மூலதனத்தை வழங்கிய வணிக வங்கிகள் அதற்கான மேலாண்மை நிதி தொடர்பான உதவிகளை மற்றும் குறைந்த அளவாக 8.5% வட்டியில் கடன்களை வழங்கி வந்தது. மேலும் வணிக வங்கிகள் இந்த அலுவலர்களை அயர் பணியாளர்களாக வட்டார வங்கிகளுக்கு அனுப்புறது, வட்டார ஊரக வங்கி பணியாளர்களுக்கு ஆகும் பயிற்சி செலவுகளை மேற்கொள்வது, இந்த சலுகைகளை எல்லாம் வழங்குது. அவங்கள பயிற்சிக்கு அனுப்புறாங்க, அவங்களுக்காக என்ன செலவு பண்றாங்களோ அது எல்லாத்தையும் இவங்க இதில் வழங்கிடுறாங்க. அதான் கன்செஷன்ஸ். அப்போ வட்டார ஊரக வங்கிகள் 3% ரொக்க இருப்பினையும் 25% சட்டப்பூர்வ நீர்மை இருப்பினையும் வைத்திருக்கவும் அனுமதிக்கப்படுகிறது. பாருங்க, 3% ரொக்க இருப்பு அப்படின்னா ரொக்கமாக வச்சிருக்குது, 25% சட்டப்பூர்வ நீர்மை லிக்விட் கேஷ். அதான். அடுத்தது நபார்டு வங்கி மூலம் இவைகளுக்கு மறுகடன்களையும் அவங்க வழங்கி வராங்க. நபார்டு வங்கி மூலம் மறுகடன் வழங்கி வருது. இப்போ இதில் பார்த்தோம்னா அந்த RBI has been granting many concessions to RRB. Reserve Bank of India, RBI-னா Reserve Bank of India. அவங்க RRB-னா என்னன்னா வட்டார ஊரக வங்கிகளுக்கு சில சலுகைகள் வழங்குறாங்க. They are allowed to maintain cash reserve ratio CRR at 3% and statutory liquidity ratio at 25%, and they also provide refinance facilities through NABARD. அவ்வளோதான். இப்போ அடுத்தது NABARD and its role in agricultural credit. இதுக்கு இதனோட பணிகள் மட்டும் நமக்கு 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ நபார்டுன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். விவசாய கடனுக்கான துவக்க காலத்திலேருந்தே மத்திய அரசு விவசாய கடன்கள் வழங்க நிதித்துறையை ஏற்படுத்தியிருக்கு. பின்னர் விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம்ன்றது அமைந்திருக்கு. இப்போ கிராமப்புற முன்னேற்றத்திற்காக அதை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் முன்னேற்றமான திட்டங்களை நடைமுறைப்படுத்த விரிவான அடித்தளம் கொண்ட ஒரு அமைப்பு மத்திய ரிசர்வ் வங்கிக்கு தேவைப்பட்டது. இது பத்தாதுன்னு ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம் நம்ம, ஆர்ஆர்பி, ஆர்டி, ஏஆர்டிசி இப்படிலாம். இது தவிர இன்னும் அவங்களுக்கு தேவைப்பட்டதுக்கு அதனால் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, 1982ஆம் ஆண்டு 82 ஜூலை, இதெல்லாம் ப்ளீஸ் அன்லைன் பண்ணிக்கோங்க. 1982ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதான் நபார்டு அப்படின்னு ஷார்ட்டாக நம்ம நபார்டுன்னு சொல்கிறோம், NABARD.
1982 பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி இதை தோற்றுவித்தாங்க. இதை சுருக்கமா இதை என்ன சொல்றாங்க, நபார்டு அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன கீழே அதோட வருது பாருங்க, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி, மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம். அதாவது 3 அடுக்கு நபார்டோட 3 டயர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர். நபார்டு வங்கி வழங்கும் 3 அடுக்கு கூட்டுறவு கடன் முறை. நபார்டு என்று அழைக்கப்படுவதில் இந்த விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகத்தின் பணிகள் முழுமையும் வட்டார ஊரக வங்கிகளின் மறுகடன் பணிகளையும் தானே ஏற்று செய்து வருகிறது. இதுக்கு முன்னாடி செஞ்சது எல்லாத்தையும் இந்த நபார்டே தானே அதை ஏற்று அந்த பணிகளை செய்து வருகிறது. அப்ப அந்த நபார்டின் மூலம் பார்த்தீங்கன்னா மூலதனம் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய அரசு ஆகியவை சரி பகுதியாக வழங்கியுள்ளது. ஒன்று ரிசர்வ் வங்கியும் சேர்த்து, அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட். இப்போ நபார்டு வங்கி மேலாண்மையை பொறுத்தவரை இந்திய அரசின் மைய இயக்குனர் குழுவில் இருந்து நபார்டு வங்கியின் இயக்குனர் குழுவிற்கு 3 பரிந்துரைத்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் நபார்டின் தலைவராக இருப்பார். நபார்டோட தலைவர் யாருன்னா ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் தான் நபார்டோட தலைவராக இருப்பார். அட் த சேம் டைம் இப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு பாருங்க, RBI has also set up the Agricultural Refinance Development Corporation ARDC to provide refinance support to the banks to promote programs of agricultural development, particularly those requiring term credit. With the widening of the role of bank credit from agricultural development to rural development, the government proposed to have a more broad-based organization at the apex level to extend support and give guidance to credit institutions in matters relating to the formulation and implementation of rural development programs. இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவங்க அந்த கிராமப்புறங்களில் வேலை செய்கிறது. The National Bank for Agriculture and Rural Development was therefore set up in July 1982. ஏற்கனவே சொன்னதே 1982ஆம் ஆண்டு இந்த இதை செட் பண்ணாங்க. இது ஏற்கனவே ARDC, RRBலாம் செஞ்சுட்டு இருந்த பணிகளை தான் இதுவும் தொடர்ந்து செய்து வருகிறது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கியின் பணிகள். Functions of NABARD. NABARD has inherited its apex role from RBI. It is performing all the functions performed by RBI with regard to agricultural credit. ரிசர்வ் வங்கி என்னென்ன பணிகள் ஆற்றி வந்ததோ அந்த பணிகள் அனைத்தையும் நபார்டு வங்கி மேற்கொண்டு வருது. இது நபார்டு வங்கியோட பணிகள்னு 3 மார்க்ஸில் மொத்தம் இதில் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. 6 or 7 நீங்கள் இந்த அத்தனை பாயிண்ட்டையும் ஷார்ட்டாக எழுதினா போதும். நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நபார்டு ஏற்கனவே இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை அமைப்புகள் எல்லாமே கொடுத்து வந்த பணியை இப்போ நபார்டு மட்டும் நல்ல சிறப்பான முறையில் செய்து வருகிறது. நபார்டு வங்கியும் சேர்ந்து ஒருங்கிணைந்து. அதான் முதலாவது பாயிண்ட். நபார்டு வங்கி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில், ஊரகன கிராமப்புற, உங்களுக்கு ஊரகன்ற வார்த்தை சொல்ல முடியலன்னா கிராமப்புறன்ற வார்த்தை எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த வெறும் நாட் ஒன்லி அந்த விவசாயம் மட்டும் இல்லாமல் பாருங்க, சிறு தொழில்கள், குடிசை மற்றும் கிராம தொழில்கள், கைவினை தொழில்கள் மற்றும் இதர ஊரக தொழில் நடவடிக்கைக்கான மறுகடனை வழங்குது. NABARD act as a refinancing institution for all kinds of production and investment credit to agriculture, not only agriculture. Along with agriculture, small scale industries, cottage and village industries, handicrafts, rural crafts and real artisans and other allied economic activities. விவசாய சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் அவங்க தங்களால் முடிந்த அளவு நிதிகளை வழங்கி அதாவது என்ன வங்கியோட வழங்கி வருகிறாங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது மாநில கூட்டுறவு வங்கிகள், வட்டார ஊரக வங்கிகள், நிலவள வங்கிகள் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட இதர நிதி நிறுவனங்கள், ஏற்கனவே சொன்னேன் நான், நிதி நிறுவனங்கள்னு ஆகியவற்றுக்கு குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்ட கால கடன்களை வழங்குது. இட் ப்ரொவைட்ஸ் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம். குறுகிய, மத்திய, நீண்ட இந்த கடன்கள் எல்லாம் யாருக்கு தருது பாருங்க. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், SCB. அடுத்து RRB நம்ம ஏற்கனவே பார்த்தோம். LDBனா லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்ரூவ்ட் பை RBI. அடுத்து தேர்டு, மைய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான பங்கு மூலதனம்
அல்லது கடன் பத்திரங்களை பெற்றிருக்கும் நிறுவனங்களுக்கு நீண்ட கால கடனை அளிக்கிறது. NABARD gives long term loans up to 20 years on long term loans to state government to enable them to subscribe to the share capital of cooperative credit societies. 20 இயர்ஸ்க்கு NABARD வந்து என்ன பண்ணுறாங்க, லாங் டேர்ம் லோன்ஸை அப் டு 20 இயர்ஸ்க்கு டு ஸ்டேட் கவர்மெண்ட் டு எனேபிள் தெம் டு ப்ரிஸ்கிரைப் டு த ஷேர் கேபிட்டல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ். இந்த மூலதனம் அல்லது கடன் பத்திரங்களை பெற்றிருக்கும் நிறுவனங்களுக்கு நீண்ட கால கடனை அவங்க வழங்குறாங்க. ரொம்ப முக்கியமான பணி. 20 வருஷத்துக்குன்னா பாருங்கள் இவ்வளோ லாங் டேர்ம் வரைக்கும் நீங்கள் அதை திருப்பி செலுத்தலாம். அடுத்தது NABARD gives long term loans to any institution approved by the central government. மத்திய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த இன்ஸ்டிடியூஷன் நிறுவனங்களுக்கோ கடன் தராங்க. ஆர் கான்ட்ரிபியூட் டு த ஷேர் கேபிட்டல் ஆர் இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டிஸ் ஆஃப் எனி இன்ஸ்டிடியூஷன் கன்சர்ன் வித் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். மைய அரசு மாநில அரசு அதில் திட்டக்குழு, அதான் நிதி ஆயோக்குன்றோம். அந்த மைய மாநில அரசுகளோட சிறு தொழில்கள், குடிசை தொழில், கிராம தொழில், முன்ன சொன்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்ததே தான், கைவினை தொழில்கள், இதர மிகச்சிறு தொழில்களுக்கும் உதவும் நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயலாற்றும் நடவடிக்கைகளை NABARD வங்கி மேற்கொண்டு உள்ளது. இவங்க எல்லாம் செய்கிற பணிகள் அத்தனையுமே NABARD வங்கி செய்து வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா NABARD வங்கி வட்டார ஊரக வங்கிகள் மற்றும் துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை தவிர்த்த அனைத்து கூட்டுறவு வங்கிகளையும் ஆய்வு செய்யும் பணிகளையும் செய்கிறது. NABARD has the responsibility of coordinating the activities both central and state. ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணுது. மாநில மத்திய அரசையும் கோஆர்டினேட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் பிளானிங் கமிஷன் திட்டக்குழு அண்ட் அதர் ஆல் இந்தியா அண்ட் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ட்ரெஸ்டட் வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், வில்லேஜ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ரூரல் கிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் in the tiny and decentralized sectors, etc. It has the responsibility to inspect RRB and cooperative banks and other than primary cooperative societies. இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பாருங்க, NABARD வங்கி வட்டார ஊரக வங்கி மற்றும் துவக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இந்த சங்கங்களை தவிர்த்த அனைத்து கூட்டுறவு வங்கிகளையும் ஆய்வு செய்யும் பணினா இன்ஸ்பெக்ட் பண்ற வேலைகள் அது செய்யுது. NABARD வங்கி வட்டார ஊரக வங்கிகள் மற்றும் துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை தவிர்த்த அனைத்து கூட்டுறவு வங்கிகளுக்கும் ஆய்வு செய்யுது. இன்ஸ்பெக்ட் பண்ணுது, இந்த எல்லாத்தையும் போய் செக் பண்றது, இந்த மாதிரி மேற்பார்வை செய்யற வேலைகளையும் அது NABARD வங்கி செய்து வருது. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான ஆய்வு. வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான ஆய்வுகளை மேம்படுத்தும் விதமாக ஆய்வு மற்றும் வளர்ச்சி நிதியினை பராமரிக்கிறது. It maintains a research and development fund to promote research in agriculture and rural development. இந்த 6 பணிகள் மிக முக்கியமான பணிகள். எல்லாமே ரொம்ப ஈஸியானது தான். அது என்ன எதுக்கெல்லாம் நிதி வழங்குது, எந்தெந்த இதெல்லாம் ஆய்வு செய்து எல்லாமே நீங்கள் ஏற்கனவே படித்ததே அதே தான் வருது. அதை நம்ம நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ். அப்படின்னா என்ன, தொழில் நிதி. விவசாயத்துக்கு மட்டுமல்லாமல் தொழில்களுக்கும் இவங்க என்ன செய்கிறாங்க, RBI அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ். தொழில் நிதியினை வணிக வங்கிகள் வழங்கினாலும் அதன் கடனுக்கான கால அளவும் குறைவாக இருந்தது. வங்கிகள் பெரும்பாலும் பொதுமக்களிடம் குறுகிய கால வைப்புகளை பெறுவதால் அவை பெரும்பாலும் குறுகிய கால கடன்களை அளிக்க மட்டுமே முன்வந்து கொண்டிருந்தன. என்ன சொல்றாங்க, மக்கள்கிட்ட வந்து குறுகிய கால வைப்பு டெபாசிட்ஸ் பெறதுனால அவங்க என்ன செய்யறாங்க, கடன்களும் குறுகிய காலத்திலே ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு மட்டும்தான் முன் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் முன்னதாக தொழில்துறையின் மொத்த கடனில் வணிக வங்கிகளின் கடன் மிக குறைந்த அளவா இருந்தது. ஆகவே தொழில்துறை துறைக்காக நீண்டகால கடன்களை பெறுவதற்காக ஆதாரங்கள் தேவைப்பட்டது. அப்ப இந்த தொழில்துறைக்கான நிதி மற்றும் மேம்பாட்டிற்காக பின்வரும் நிறுவனங்கள் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டன. ஆரம்பத்துல ரொம்ப அதுக்கு ஆரம்பிக்கப்படல, அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, இதை தொடங்குறாங்க. அப்போ though industries get finance from commercial banks, the quantum and the term will be very much limited generally. ஏற்கனவே சொன்னபடி ரொம்ப குறுகிய காலத்தில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸ் lend for short term loans only as they get only short term deposits from the public. Hence there is a need and urgency of establishing long term. அதுக்கப்புறம் தான் அவங்க நீண்ட கால கடன்கள் கொடுக்கறதுக்காக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும். அதாவது the institutional setup in India for financing and promoting industries are as follows. அது என்னென்னா பாருங்க, இந்திய தொழில் நிதி கழகம், அனைத்து இந்திய அளவில் இந்திய தொழில் நிதி கழகம், இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி.
இதில் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஐஎஃப்சிஐ, இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஐசிஐசிஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐடிபிஐ. இது வந்து தொழில்களுக்கு சென்ட்ரல் லெவல்ல. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்ல பாருங்க, ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் எஸ்எஃப்சி, ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எஸ்ஐடிசிஎஸ். முதல்ல சொன்னது மத்திய, அடுத்து ரெண்டாவது மாநிலத்தில் மாநில நிதி கழகம், மாநில தொழில் மேம்பாட்டு கழகம். இந்த ரெண்டு இதுலையும் அவங்க என்ன செய்யறாங்க, கடன் வசதிகள் வழங்குறதுக்காக அவங்க அதை ஏற்படுத்துறாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் அடுத்து பார்த்தோம்னா ஆல் இந்தியா லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்திய அளவில் உள்ள நிறுவனங்களை பார்த்ததுல முதல்ல எது வருதுன்னா பாருங்க, இந்திய தொழில்நிதி கழகம் தான். இந்த இந்திய தொழில்நிதி கழகம் வந்து பாராளுமன்ற சட்டப்படி 1948ஆம் ஆண்டு ஜூலை 1 ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து தொழிலுக்கு பின்வருமான நிதியினை வழங்கி வருகிறது. முதலாவது எடுத்துட்டோம்னா இந்திய ரூபாய் மற்றும் வெளிநாட்டு பணத்தில் நீண்டகால கடன்களையும் வழங்குது. இந்திய ரூபாயும் கொடுக்குது, வெளிநாட்டு பணத்திலையும் இந்த கடனை அவங்க என்ன செய்யறாங்க, நீண்ட கால கடனை வழங்குறாங்க. ரெண்டாவது, வெளியிடப்பட்ட சம உரிமை பங்குகள், முன்னுரிமை பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களுக்கு ஒப்புறுதி அளிக்குது. அப்படின்னா ஏற்கனவே அவங்க வெளியிடப்பட்ட சம உரிமை பங்குகள், முன்னுரிமை பங்குகளுக்கு ஒப்புறுதி அளிக்குது. சம உரிமை பங்குகள், முன்னுரிமை பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வாங்குகிறது, வெளியிருந்து அதை வாங்குறாங்க. அடுத்து பாருங்க, இறக்குமதி செய்யப்படும் மற்றும் இந்தியாவிலிருந்து வாங்கப்படும் தொழில்துறை எந்திரங்களுக்கான பணத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. பொருள் மட்டுமல்லாமல் இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம எந்திரங்கள் வாங்குறோம். இப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், அந்த ஃபேக்ட்ரிக்கு நமக்கு மிஷின்ஸ் தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன செய்யறோம், அந்த எந்திரங்கள் வாங்குறோம்னா அந்த தொழில்துறை எந்திரங்களுக்கான பணத்திற்கும் அது உத்தரவாதம் அளிக்கிறாங்க. அடுத்தது, வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து அந்நாட்டின் பணத்தில் வாங்கப்படும் கடன்களுக்கான உத்தரவாதத்தையும் அளிக்கிறது. வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட இருந்து அந்நாட்டின் பணத்தில் வாங்கப்படும் கடன்களுக்கான உத்தரவாதத்தையும் இது அளிக்கிறது. இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1948 அண்டர் த ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் ஐஎஃப்சிஐ, ஷார்ட்டா ஐஎஃப்சிஐன்னு சொல்றோம். இவங்க என்னென்ன ஒர்க் பாருங்க, லாங் டேர்ம் லோன்ஸ் போத் இன் ருபீஸ் அண்ட் ஃபாரின் கரன்சிஸ். அடுத்தது, அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூஸ். அடுத்து தேர்ட், சப்ஸ்கிரைபிங் டு ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் அண்ட் டிபென்ச்சர் இஷ்யூஸ். Guaranteeing the deferred payments in respect of machinery imported from abroad or purchased in India. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், guaranteeing of loans raised in foreign currency from foreign financial institutions. Financial assistance of IFCI can be availed by any limited company in the public, private or joint sector or by a cooperative society incorporated in India which is engaged or proposes to be engaged in the specified industrial activities. பொதுத்துறை, தனியார் துறை, இணை நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள் தொழில்துறையில் ஈடுபடவோ விரிவுபடுத்தவோ இந்திய தொழில் நிதி கழகம் நிதி உதவி கொடுக்குது. அது ஐஎஃப்சிஐ. இத்தகைய நிதி உதவிகள் புதிய தொழில் திட்டங்களை ஏற்படுத்துறதுக்காக இருக்கலாம், இல்ல விரிவாக்கம் செய்யறதுக்காக, இல்ல பரவலாக்குறதுக்காக, அல்லது ஏற்கனவே உள்ள எந்திரங்களை திருப்பியும் புனரமைப்பு செய்யறதுக்காக, இல்ல நவீனப்படுத்துறதுக்காக அளிக்கப்படுகிறது. மைய அரசால் தொழில்துறையில் பின்தங்கிய மாவட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல தொழில் தொடங்க நிதியினை குறைந்த வட்டி விகிதங்களில் வழங்குகிறது. எவ்வளோ ஒரு நன்மைக்காக இது ஐஎஃப்சிஐன்றது பாருங்க. ரொம்ப ஐஎஃப்சிஐ அது ஃபுல்லாகவே வந்து முழுதுமே வந்து தொழிற்சாலைகளோட வளர்ச்சிக்காக, தொழில் நிதிக்காக இந்திய தொழில் நிதி கழகம் தனக்கான நிதியினை பாருங்க இந்த மாதிரி வழிகளில் அது வந்து இந்த மாதிரி சேவை ஆற்றி வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்திய தொழில் நிதி கழகம் தனக்கான நிதியை பின்வரும் வழிகளில் பெறுகிறது. தனக்கான நிதியை வந்து எந்தெந்த முறையில் பெறுது பாருங்க. இஷ்யூ ஆஃப் பாண்ட்ஸ் இன் த மார்க்கெட், அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, கடன் பத்திரங்களை சந்தையில் வெளியிடுறாங்க. இஷ்யூ ஆஃப் பாண்ட்ஸ் இன் த மார்க்கெட். அடுத்து ரெண்டாவது பாருங்க, பாரோயிங் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். தேர்டு, ஃபாரின் கிரெடிட் செக்யூர்டு ஃப்ரம் ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபாரின் கிரெடிட் அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு அதாவது பாதுகாப்பான வெளிநாட்டு கடனை வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து பெறுது. வெளிநாட்டு கடனை வெளிநாட்டு இல்லைன்னா பன்னாட்டு சந்தையிலிருந்து அவங்க வந்து வாங்குறாங்க. இது பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காக ஃபாரின் கிரெடிட் செக்யூர்ட் ஃப்ரம் ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பாரோயிங்ஸ் இன் த இன்டர்நேஷனல் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். இதுதான் வந்து இந்திய தொழில் நிதி கழகம் ஐஎஃப்சிஐ. அடுத்து என்ன பார்க்குறோம்னா ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னா என்னன்னா இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா
நமக்கு ஐசிஐசிஐனா நமக்கு நல்லா தெரியும், அதை நமக்கு அடிக்கடி கேட்டு பழகின நேமு. அதோட எக்ஸ்பேன்ஷன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அசிஸ்டன்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ், ப்ரொவிஷன் ஆஃப் ஃபாரின் கரன்சி லோன்ஸ், மெர்ச்சன்ட் பேங்கிங், லெட்டர் ஆஃப் கிரெடிட், ப்ராஜெக்ட் ப்ரமோஷன், ஹவுசிங் லோன்ஸ், லீசிங் ஆப்ரேஷன்ஸ், தொழில் நிறுவனங்களுக்கு உதவுதல், அந்நிய வர்த்தக வங்கி பணிகள், கடன் பெற சான்று வழங்கல், திட்டங்களை நிறைவேற்ற ஏற்பாடு செய்தல், வீட்டு வசதி கடன் வழங்குதல், குத்தகை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். இது ஷார்ட்டா நம்ம இதை படிச்சுக்கலாம். ஐசிஐசிஐ கேட்டாங்கன்னா இது ஷார்ட்டா படிச்சு நீங்க இதை ஓனா கூட நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரி, என்ன கொஸ்டின் கேட்டுறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் இந்திய அரசு, உலக வங்கி மற்றும் அமெரிக்க அரசு, இந்திய அரசு இது எப்போ செட் பண்ண. திஸ் வாஸ் set up on 5th January. The ICICI Bank 5th January this was set up on 5th January 1955 as a joint stock company on the advice given by a 3-man mission sponsored by the World Bank and the government of USA and the government of India. உலக வங்கி, இந்திய வங்கி, அப்புறம் அமெரிக்க வங்கி, இது மூணோட பேர்லையும் ஆலோசனையின் பேர்லையும் இதை வந்து 1955 ஒரு ஜாயிண்ட் ஸ்டோக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க. The principal purpose of this institution is to channelize the World Bank funds to industry in India and also to help build up a capital market. Initially, the capital of ICICI was held by private companies. இந்த மூணு இதுக்காக இது தொடங்கப்பட்ட மூணு இது சேர்ந்து அதில் முக்கியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. இதன் பெரும்பாலான மூலதனம் பொதுத்துறை நிறுவனங்களான வங்கிகள், ஆயுள் காப்பீட்டு கழகம், பொது காப்பீட்டு கழகம் மற்றும் இதன் துணை அமைப்புகள் ஆகியோருடனும் உள்ளது. The significant feature, அதாவது அதை திருப்பி இதில் சொல்லணும்னா, but now a very large part of its equity capital is held by public sector institutions such as banks, LIC, GIC and its subsidiaries, as this private institution was nationalized. அடுத்து நெக்ஸ்ட், இந்த கழகத்தோட முக்கியமான இயல்பு, significant feature of the operation அப்படின்னா, இந்த கழகத்தோட முக்கியமான இயல்புகளில் ஒன்று வெளிநாட்டு கடன் பணத்தை பெற்று இந்தியாவில் இருக்க தொழில் வளர்ச்சிக்கு உதவுறது. இதன் துவக்கத்திலிருந்து வழங்கப்பட்ட கடன்கள் 50% வெளிநாட்டு பணமாகவே வழங்கப்பட்டது. இக்கழகம் வெளிநாடுகளிலிருந்தே நிதி வசதியை பெறுவதனால இது சாத்தியமாகுது. முக்கியமாக உலக வங்கி கழகத்திற்கு கடன் வழங்குவதில் தனிப்பெரும் நிறுவனமாக உள்ளது. 1973 பார்க்கும்போது இது தனக்கான நிதியை பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து பெறுகிறது. பெரும்பாலான இந்திய ரூபாய்களில் திரட்டப்படும் நிதி கடன் பத்திரங்கள் மூலம் மூலதன சந்தையிலிருந்தே திரட்டப்படுகிறது. மேலும் இக்கழகம் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியிடமிருந்தும் மைய வங்கியிடமிருந்தும் கடன் பெறுகிறது. இதே சமயம் இதன் பெரும்பாலான நிதி தனியார் துறைக்கே செல்கிறது. என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஐசிஐசிஐ பேங்கை பற்றி. இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ்னா, ஐசிஐசிஐ பேங்க் is the foreign currency loans sanctioned by this institution to industries. இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து வெளிநாட்டு பணத்தை வந்து கடனாக பெற்று நம்மளோட தொழில் வளர்ச்சிக்கு தருது. நியர்பை 50% இதன் மூலமாக பயனடைகிறாங்க. திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் த ஃபெசிலிட்டி இட் என்ஜாய்ஸ் of raising funds in foreign currencies. Since 1973, the ICICI has entered the international capital market. Also for raising foreign currency loans பெருக்கிறதுக்காக இது உண்டாக்கப்பட்டது. மெயின் இது அதான், the major portion of its rupee வந்து resource is raised by way of debentures in the capital market. The ICICI also borrows from the Industrial Development Bank of India and the government. The major portion of its assistance has gone to the private sector. அன்றைன் படிக்கோங்க, முக்கியமான பகுதியானது பிரைவேட் செக்டர் தனியார் துறைக்கு செல்கிறது. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா IDBI அப்படின்னா என்னன்னா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. IDBI, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. The Industrial Development Bank of India has been conceived with the primary object of creating an apex institution to coordinate the activities of other financial institutions.
ஐடிபிஐன்றது என்னன்னா, இது வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி 1976, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக இருந்தது. பின்னர் இது பிரிக்கப்பட்டு இதே ஆண்டில் பிப்ரவரி 16 முதல் இந்திய அரசுக்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக மாறியது. முதலாவது பிப்ரவரி 15, 1976. மறுபடியும் பார்க்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் டீலிங்க்டு ஃப்ரம் த ஆர்பிஐ with effect from February 16th, 1976, made an autonomous corporation fully owned by the government of India, the IDBI. Functions of IDBI ஜஸ்ட் என்னன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நோ நீட் கொஸ்டின் இருந்தால் படிச்சுக்கலாம், இல்லைன்னா ஐடிபிஐ என்ன ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அசிஸ்டன்ஸ் டு அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எப்போவுமே வந்து இது என்ன பண்ணுதுன்னா மற்ற தொழில் நிதி நிறுவனங்களுக்கு நிதி அளிக்கிறது. அதை வந்து எப்படின்னா, உங்களுக்கு மற்ற தொழில் நிறுவனங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மற்ற நிதி அளிக்கும் நிறுவனங்களோட இணைந்தோ நேரடியாகவோ கடன் வழங்குறது. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அசிஸ்டன்ஸ் டு அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். டைரக்ட் அசிஸ்டன்ஸ் டு, செகண்ட் பாயிண்ட், டைரக்ட் அசிஸ்டன்ஸ் டு இண்டஸ்ட்ரியல் கன்சர்ன் எய்தர் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் இன் பார்ட்டிசிபேஷன் வித் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தானே நேரடியாகவோ அல்லது மற்ற இதோட பார்ட்டிசிபேஷனோட அது வந்து அந்த அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு லோன் தருது, ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது, the IDBI can provide refinance in respect of term loans to industrial concerns given by the IFC, SFC, other financial institutions notified by the government, scheduled banks and state cooperative banks. A special feature of the IDBI is the provision for the creation of a special fund known as the டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஃபண்ட். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த ஐடிபிஐயோட முக்கியமான ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சிறப்பான செயல்பாடு வளர்ச்சி உதவி நிதி, டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு சிறப்பு நிதியை உருவாக்கியிருக்காங்க. இந்த நிதி வந்து அதிக முதலீட்டையும் குறைந்த எதிர்பார்க்கப்பட்ட வருவாயும் கொண்ட தொழில் நிறுவனங்களுக்கு உதவிடும். அதாவது அதிக முதலீடு ஆனால் குறைந்த எதிர்பார்க்கப்படும் வருவாயையும் கொண்ட தொழில் நிறுவனங்களுக்கு உதவிடும் நோக்கத்தோடு இது உண்டாக்கியிருக்காங்க. என்ன நிதினா, வளர்ச்சி உதவி நிதி. இப்போ இந்த இவ்வகையான தொழில் நிறுவனங்கள் இயல்பான வழியில் போதுமான நிதியை திரட்ட இயலாது. இப்போ மார்ச் 1982 ஏற்றுமதி இறக்குமதி வங்கி EXIM, எக்ஸிம் பேங்க் துவக்கப்படும் வரை ஏற்றுமதிக்கான நிதி உதவியையும் இவ்வங்கி வழங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது ஆகும். ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்தது ஸ்டேட் லெவல். இதில் லாஸ்ட் சொன்னது என்னன்னா, ஐடிபிஐ பாருங்க என்ன பண்ணுது, ஃபினான்சிங் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வாஸ் ஆல்சோ அண்டர்டேக்கன் பை தி ஐடிபிஐ டில் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எக்ஸிம் பேங்க் இன் மார்ச் 1982. இதோட இந்த இது முடிச்சுப்போம். அடுத்த டாபிக் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்படின்னா மாநில அளவிலான நிறுவனங்கள். இது நிறைய இருக்கு, நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், அது இது தொழில் நிதியை முதல்ல விவசாயம் பார்த்தோம். அடுத்தது தொழில் நிதி கழகங்கள், தொழில் நிதிக்காக என்னென்ன பேங்க்ஸ் உண்டாக்கப்பட்டிருக்கு, ஐடிபிஐ, ஐசிஐசிஐ, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் ரொம்ப நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறத மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும். இயர்ஸையும் கரெக்டாக நம்ம படிச்சுக்கணும். எந்த இயரில் தொடங்கினாங்க, எந்த இயரில் அது செயல்பட ஆரம்பிச்சு. அதோட தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மீதியை நம்ம அப்புறம் பார்ப்போம். இது வந்து தேர்ட் பார்ட் இதோட முடியுது. இது ரொம்ப பெரிய லெசனு, பேங்கிங் லெசன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். இதோட 4th பார்ட்டை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.